வாட்ச் சூல் ஒன்லி ஆன் ஷார்ட்ஃபிளிக்ஸ் OTT. ஷார்ட்ஃபிளிக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த படத்தை கண்டு மகிழுங்கள். ட்ரிஷா செம்ம அழகா இருக்காங்களே. உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். இந்த 2 வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோ 11 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. 5 செகண்ட் டைம். லெஃப்டா ரைட்டா கரெக்டாக கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. லெஃப்டில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ தான் பழைய வீடியோ. ஆனால் 2 வீடியோக்கும் வித்தியாசமே தெரியாத மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த 2 வீடியோக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய கேப்பு 11 வருஷம். இதில் எது பழைய வீடியோன்னு சொல்லாமல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த 11 வருஷத்தில் நாட்டில் எவ்வளோ விஷயம் மாறிடுச்சு. 2011 தான் மங்காத்தா படம் கூட வந்தது. அந்த ட்ரிஷா அப்படியே இருக்காங்கப்பா. 11 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் ரேட்டு வெறும் 70 ரூபாய், இப்போ 110 ரூபாய். 11 வருஷத்துக்கு முன்னாடி நம்மலாம் யாருமே மாஸ்க் போடாம சந்தோஷமா ஸ்கூலுக்கு போனோம். அதே 11 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் களத்திலையும் நிறைய மாற்றங்களை சந்திச்சோம். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாம அப்படியே இருக்காங்க. இவ்வளவு வருஷங்கள் ஆகியும் எதுவுமே மாறாம அப்படியே இருக்கிறது ட்ரிஷா, ஜானு, ஜெசி. இவங்க அப்படியே தான் இருக்காங்க. அதே கிரேஸ்ஃபுல்லோட தேவதை மாதிரி ரெக்க மட்டும் தான் மிஸ். போத்தீசுடைய சாரி ஆர்ட்ல ட்ரிஷா நடிச்சிருக்காங்க. அப்போ அவர் தான். கோவிலுடைய லொகேஷனும் கேமரா குவாலிட்டி மட்டும் தான் மாறி இருக்கே தவிர வேற எதுவுமே மாறல. இந்த வீடியோடைய கமெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா ட்ரிஷா ஃபேன்ஸ் நிறைய பேர் நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க. ட்ரிஷாவுடைய அழகுல மெய் மறந்து போய் அவங்களுடைய அழகை வர்ணிச்சு கமெண்ட் பண்றதை பார்க்க முடியுது. இன்னும் சில பேர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, ட்ரிஷா இந்த அழகான சாரியில இன்னும் அப்படியே அந்த அழகை மெயின்டைன் பண்றாங்க, அவங்களுடைய அழகு கொஞ்சம் கூட மாறலன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றதை பார்க்க முடியுது. 2 வீடியோ பார்க்கும்போது ஏதோ 10 நாளைக்கு முன்னாடி எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஆனா 2 வீடியோக்கும் கேப் 11 வருஷம். ட்ரிஷா தயவு செஞ்சு சுத்தி போடுங்க, இவ்வளவு அழகா இருக்கிறது நியாயமே கிடையாது அப்படின்னு ட்ரிஷாவுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் கமெண்ட்டும் பண்றாங்க. ட்ரிஷாவுடைய ரசிகர்களே, இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஆகி என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம நம்ம சேனலுடைய சம்பிரதாயத்தை பண்ணுங்க. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கப்பா. வட்டா சாதாரண ஒரு வெளியால் போகிறவங்க எங்கள் வீட்டில் உட்காந்து காஃபி குடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு சிஎம்ஏ எங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பாடு சாப்பிட்ருக்காரு. இன்னைக்கு முதலமைச்சர் சாப்பிட்ருக்காரு. அந்த கிரேவி ஆக்சுவலாக என்ன சொன்னார்னு நான் ஞாபகம் இருக்கு. இது ரொம்ப காரமாக இருக்கு. காரமாக தான் இருக்கு, நிஜமாவே ரொம்ப காரமாக தான் இருக்கு. அதுதான் அவர் சொல்லியிருந்தாரு, ரொம்ப காரமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. நிஜமாவே கொஞ்சம் காரமாக தாங்க இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கா ஓகே அப்படின்னு சாப்பிட்டு பழக்கம் இருக்கு. ஆக்சுவலாக பிரியா உங்களுக்கு ஊட்டி விட்டார் இல்லையா சிஎம்? நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? தர்ஷினி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிஹைண்ட் விட்ஸ்ல இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் எங்களோட வாழ்க்கையே மாறிடுச்சு. ரோடு மேடு பள்ளமா இருக்கும், நடக்கும் போதும் கல்லுலாம் குத்தும். இப்போ ஸ்மூத்தா இருக்குது, செருப்பு போடாமலே நடக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்ரூம் இல்லை, இப்போ பாத்ரூம் கூட கட்டி கொடுத்துட்டாங்க. தண்ணிக்கு ரொம்ப பிரச்சனை. இப்போ தண்ணி டேங்க்கும் ஒன்று கட்டி கொடு. வாட்ச் சூல் ஒன்லி ஆன் ஷார்ட்ஃபிளிக்ஸ் OTT. ஷார்ட்ஃபிளிக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த படத்தை கண்டு மகிழுங்கள்.